வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னி பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2லேருந்து 3 கப் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதக்கி நம்ம கோல்டன் கலர் வதக்கணும்னா இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் இப்போ 12 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளியையும் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயிலேயே எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிடாதீங்க, இனிப்பாயிடணும் நம்மளோட சட்னி. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சூடாக அரைச்சோம் அப்படின்னா மிக்சியிலேருந்து நம்ம ஒழுங்காக அரைக்க முடியாது, வெளியில் வந்துடும். அதனால் தட்டில் மாற்றி ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி இந்த மாதிரி நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நான் அது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, தேவைப்பட்டால் நீங்கள் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 4 கருவேப்பிலை இலையையும் போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்மளோட சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சட்னி மேலே எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். இதை சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி இதோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.